அன்பானவர்களே, மரியாவின் மாதாவுடைய மாதம் இந்த நாளை 10வது வட்டம் 17வது அன்பிய பணிமய மாத அன்பியம் 18 வில்லியனூர் மாத அன்பிய குடும்பங்கள் சிறப்பிக்கிறார்கள். மேலும் இந்த நாளிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் மெர்லின் மரியா அந்த குழந்தைக்காக நன்றியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஜெரால்ட் போஸ்கோ குடும்பத்தார் நன்றி திருப்பலி, ராகுல் குடும்பத்தார் நன்றி திருப்பலி, தெரேசா சானியா நன்றி திருப்பலி, தாமஸ் ஜான் சில்வியா தாமி நன்றி திருப்பலி, மகிழின் இமாண்டோ நன்றி திருப்பலி, பபிசின் சகுந்தலா குடும்பத்தார் நன்றி திருப்பலி, பேனட் ஜூலியானா நன்றி திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். மேலும் மரணமடைந்த ஜெஸ்ஸி, ஜெரால்டு, ஐவி, நிர்மல், ஜோ, ஜான், பங்குரா சமால், ஞானமுத்து, மைக்கேல் ஜோசப், ஜே.எஸ். அந்தோனியம்மாள், கஸ்தூரி, யாரும் இணையாத ஆன்மாக்களுக்காக சந்தனமேரி, ரோசி, சந்தனராஜ், லூர்து சாமி, டொமினிக் பீட்டர், தெரேசா, மனோகர் இந்த குடும்பங்களுக்காக, இந்த மரித்த குடும்பங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இவளுக்காக மன்றாடுவோம். இப்பொழுது இந்த அன்பிய முன்னுரை வாசிக்க கவனத்தோடு ஜெபிப்போம். இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மரியன்னையின் சிறப்பு வணக்க மாத நாளை சிறப்பிக்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் 10வது வட்டத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நாம் அனைவருக்கும் அன்பான தாய் அன்னை மரியாள் என்ற தலைப்பில் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். அன்னை என்றாலே அன்பை பொழிந்து அரவணைப்பவள்தான். தான் தனது என்று எண்ணாது தன் உயிரையும் கூட தனது பிள்ளை நலமுடன் வாழ தியாகமாக்கிட தயங்காதவள். இத்தகைய தாய் மிகு உள்ளம் கொண்டவளே அன்னை மரியாள். இறை திட்டமாகிய மனித மீட்பின் அலுவலில் இறைவனுக்கு தனது முழுமையான சம்மதத்தை கொடுத்து துயரங்களை ஏற்றுக்கொண்டு மனித குலத்தை ஆன்மீகத்தில் பெற்றெடுத்ததால் இறைவனின் தாயாகி அவர் நமக்கும் தாயானார். அத்தாயை அன்பு தாயோடு நாம் நெருங்கி ஒன்றித்து செயல்பட்டால் நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவை நெருங்கவும் அவர் வரங்களை ஏராளமாக பெறவும் நம்மால் முடியும் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் நம்மையே அவளது கரங்களில் முழுமையாக அர்ப்பணித்து அவளது வல்லமை மிக்க பரிந்துரையின் வழியாக இறையருளை பெற இத்திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இந்த மாலை தெய்வீக திருப்பலியை தகுந்தவது ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். தெய்வமே, எல்லோரிடத்திலும் கிறிஸ்துவை காண வேண்டும் என்ற உண்மை தத்துவத்தை மறந்து எங்களிடையே பிரிவினை பிணக்குகளை உண்டாக்கி மனம் நோக செய்த எம் பாவ செயலுக்காய் இறைவா உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆறுதலின் தெய்வமே இறைவா, எங்கள் வாழ்வில் துன்ப துயரங்கள் நெருக்கடிகள்
குழப்பங்கள் கலக்கங்கள் வரும்போது நீரே எங்கள் ஆறுதலும் தேற்றரவும் தெளிவும் என்பதை உணராமல் உம்மீதுள்ள நம்பிக்கையில் தளர்ந்து மனம் போன போக்கில் வாழ்ந்து அமைதி இழந்து தடுமாறிய தருணங்களுக்காய் இறைவா உம்மிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். அன்பு தந்தையே, அன்னை மரியாள் உமது மீட்பு திட்டத்திற்கு முழு உள்ளத்தோடும் மிகுந்த தாழ்ச்சியோடும் தன்னையே முற்றிலும் அர்ப்பணித்து வாழ்ந்ததைப் போல் நாங்கள் வாழாமல் எங்கள் தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்வதில் அதிக அக்கறை கொண்டு வாழ்ந்த எங்களின் சுயநல செயலுக்காய் இறைவா உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரே, இறைவாவும் அடியார்களாய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ்ந்திருக்க செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சிமை நிறைந்த புனிதம் மரியாயின் பரிந்துரை ஜெபத்தினாலே இன்றைய துயரங்கள் விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 19 முதல் 26 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைபிரிசு, அந்தியோக்கியா வரை சிதறி போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைபிரிசு, சீரேன் ஆகிய இடங்களை சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோயாக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருட்செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்ச்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையோரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்துவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 வசனங்கள் 22 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் கோவின் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றுக்கு நிலை வாழ்வை கொடுக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார்கள். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மே மாதம் இன்று 13ஆம் தேதி. கடும் வெயிலாக இருக்கிறது. பலர் வேலைக்கு போகிறவர்கள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வெயிலோ மழையோ குளிரோ போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கடவுள் இயேசுவின் தாயின் ஜெபத்தினாலே காப்பாற்றும் செபிப்போம். இன்று புனித பாத்திமா அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். 1917ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி 3 ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களுக்கு போர்ச்சுகல் நாட்டிலே பாத்திமா என்ற இடத்திலே அன்னை காட்சி கொடுத்தார்கள். 3 சிறுவர்களுக்கு. அவர்களுக்கு பார்த்து பிரான்சிஸ், ஜெசிந்தா, ஜெனிபர் 3 பேருக்கும் பாத்திமா தாய் காட்சி கொடுத்தார்கள். பலமுறை காட்சி கொடுத்தார்கள். எனவே அந்த தாய் கேட்டது, தவம் செய்யுங்கள், ஜெபமாலை செய்யுங்கள். இந்த மே மாதத்திலே அன்னையின் பெயராலே ஜெபமாலை செய்து அந்த அன்னையை போற்றி அந்த தாயின் வழியாக நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் பெற்று வாழ நாம் முயற்சி செய்வோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவுடன் யூத தலைவர்கள் வந்து, நீ மெசியாவா, அதை வெளிப்படையாக சொல்லும் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசு அவரிடம் கூறுகிறார், நான் பல முறை நான் மெசியா என்று சொல்லி இருக்கிறேன், நீங்கள் தான் நம்பவில்லை. பல புதுமைகள் செய்திருக்கிறேன், நீங்கள் நம்பவில்லை. எனவே நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு என்ன சொன்னாலும் அவருடைய காதிலே விழாது, நம்ப மாட்டார்கள். நான் நம்பவே மாட்டேன் என்று முடிவு செய்து விட்டால் ஏதோ சொல்லுவாங்க, வாதத்துக்கும் மருந்து இருக்கும். வாத நோய் வந்தால் பிடிவாதத்துக்கும் மருந்து இருக்காது என்று சொல்வார்கள். நான் நம்பவே மாட்டேனப்பா. அதிலும் இயேசு ஒரு ஏழ்மையான தச்சனுடைய குடும்பத்தில் இருந்தபடியால், ஏழ்மை மிக ஏழ்மை, சொந்த வீடுவோடு இல்லாத நிலையிலே அந்த இடத்திலிருந்து வந்தபடியால் இவர் எப்படி மெசியாவாக இருக்க முடியும் என்று நம்பவே இல்லை. ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு அழகான ஒரு வசனத்தை சொல்லுகிறார், நீங்கள் நம்பவில்லை என்றாலும் நான் தந்தையின் பெயராலே செய்கிற செயல்களை பார்த்தாவது நம்புங்கள்.
என்று கூறுகிறார். ஒருவரை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், அவர் எப்படிப்பட்டவர் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், அவர் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். அவர் எப்படி பேசுகிறார் என்று கேட்க வேண்டும். முரட்டுத்தனமாக பேசுகிறாரா, தவறாக பேசுகிறாரா, கெட்ட நடத்தையோடு பேசுகிறாரா, ஒரு பக்குவப்பட்டவராக அமைதியாக கடவுள் பக்தி உள்ளதாக பேசுகிறாரா என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய பேச்சை பார்த்து அவரை கவனிக்கும் பொழுது, இவர் நல்லவர், இவர் கடவுள் பக்தி உள்ளவர், இவர் நம்பக்கூடாது என்று முடிவுக்கு வந்து விடுவோம். அதைவிட அவர் செய்கிற வேலைகள் இருக்கிறது அல்லவா, அந்த வேலைகளை பார்க்கும் பொழுது இவர் தியாகம் உள்ளவர், இவர் நல்ல மனிதர், பிறருக்காக சேவை செய்யக்கூடியவர், இவரை நம்பலாம் என்று நாம் நம்ப முடியும். நம்முடைய வார்த்தையும் நம்முடைய செயல்களும் நான் எப்படிப்பட்டவர் என்பதை பிறர் புரிந்து கொள்வார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கூறுவது, நான் சொன்னதையெல்லாம் நீங்கள் நம்பவில்லை என்றாலும், நான் தந்தையின் பெயராலே நான் செய்கிற வேலைகளை முன்னிட்டாவது நான் தான் மெசியா என்று நம்புகள் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள், மாதா பக்தர்கள். எனவே நம்முடைய செயல்களும் நம்முடைய சொல்லும் நாம் கிறிஸ்துவல் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். நாம் மாதாவுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க இந்த தெய்வீக திருப்பலி மன்றாடி செபிப்போம். ஆமென். நாம் அனைவரும் நின்று இந்த அன்பிய குடும்பங்களோடு சேர்ந்து நம்முடைய தேவைகளுக்காக உருக்கத்தோடு செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, இந்த மாலை நேரத்திலே நன்றி கூறுகிறோம் ஐயா. இந்த மாலை நேரத்திலே பல வகையான வேலைகளை செய்து களைப்போடும் கவலைகளோடும் குடும்ப பிரச்சனைகளோடும் தீராத வியாதியோடும் நம்முடைய ஆலயத்தில் கூடியிருக்கும் மக்கள் எழுப்புகிற விண்ணப்பங்களை ஏற்றலும் ஐயா. தாய் திரு அவைக்காக, நாட்டிற்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். நல்லாயனாம் எம் அன்பு இறைவா, திரு அவையை வழி நடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் இறையரசை பரப்ப தங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சியம் பகரவும், அன்பு மக்களை வழி நடத்தவும் தேவையான ஞானத்தையும் வல்லமையையும் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாட்சியின் மன்னராம் இறைவா, உலகின் அனைத்து நாட்டு அரசியல் மற்றும் சமூக தலைவர்கள் அனைவரும் மக்கள் நேரிய வழியில் நடத்தவும், மக்களிடையே தோன்றும் பிரிவினைகளை ஊக்குவிக்காமல் ஒற்றுமையை உருவாக்கவும், அமைதியை நிலைநிறுத்த பாடுபடவும் தேவையான ஞானத்தை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையும் ஆற்றலும் நிறைந்த அன்பு இறைவா, இதோ உன் தாய் என்ற உமதன்பு மகனின் வாக்குக்கேற்ப அன்னை மரியாளை எமக்கும் தாயாக தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உண்மையான நம்பிக்கைக்கும் அர்ப்பணிப்பிற்கும் சிறந்த முன்மாதிரியாய் விளங்கும் அன்னை மரியாளை போன்று நாங்களும் உம்மீது முழு நம்பிக்கை வைத்து எளிமையுடனும் தாழ்ச்சியுடனும் எம்மையே உமக்கு அர்ப்பணித்து வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, பல்வேறு தேவைகளுடன் இன்றைய திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் மக்கள் அனைவரும் தாம் எதிர்நோக்கி காத்திருக்கும் காரியங்கள் நிறைவேற பெற்று வாக்கு மாறாத தெய்வமாகிய உம்மேல் இன்னும் அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக தன் விசுவாச வாழ்வை புதுப்பித்து கொள்ளும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஆண்டவரே, இன்றைய இளைஞர்கள், இளம்பெண்கள் சமூகத்தின் தீமைகளில் இருந்து விலகி நின்று அந்த சமூக தீமைகளை வேரடி மண்ணோடும் அறுத்தெறியும் ஆற்றல் கொண்டவர்களாய் மாற்றம் நோக்கி விரைந்திடவும், அவர்கள் அருள் வாழ்விலும் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் ஒழுக்கத்திலும் மனித நேயத்திலும் சிறந்து விளங்கி உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்து வீட்டிற்கும் நாட்டிற்கும் திருச்சபைக்கும் பெருமை சேர்த்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்காக மௌனமாக செபிப்போம். முக்கியமாக +2 முடித்திருக்கிற மாணவ செல்வங்கள் மேற்படிப்பிற்காக, அவருடைய எதிர்காலத்திற்காக, விடுமுறைகளுக்கு அனைத்து சிறார்களுக்காக செபிப்போம். சிறப்பாக இந்த நாளை சிறப்பித்து கொண்டிருக்கும் அன்பியங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களும் விசுவாசத்தோடு மாதாவுக்கு உகந்த பிள்ளைகளாக தங்கள் குடும்பங்களை நடத்த ஆசிரியை கொடுக்க மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, இந்த மாலை நேரத்திலே நன்றி கூறுகிறோம் ஐயா. முது தாயின் பேராலே கூடி வந்து செபித்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. நாங்கள் இப்போது தெரிவித்த விண்ணப்பங்களையும் எங்கள் ஒவ்வொரு தேவையை ஏற்று நீ வழி நடத்தி காப்பாற்ற வேண்டுமென நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆமென். எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட, என் உள்ளமில்லை அன்பு உன்னில் சங்கமமாகிட, நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட. எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட, என் உள்ளமில்லை அன்பு உன்னில் சங்கமமாகிட, நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இந்த தெய்வீக திருப்பலி பூசை எல்லாமல்ல நம்முடைய அன்பு தந்தைக்கு ஏற்றதாய் இருக்கும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பழிப்பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரை ஜெபத்தினாலே எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமல் இருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் சிறப்பாக இந்த மாலை நேரத்திலே உம்முடைய மக்களாகிய நாங்கள் யாவரும் கூடி வந்து உம்மை போற்றுவதும் நன்றி செலுத்துவதும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் உம் வார்த்தையான இயேசு வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றவராகவும் எங்களுக்கு கொடுத்தீர். தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிலிருந்து பிறந்தார். உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத்தர தன் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்தார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் வான தூதர்களோடும்
புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து முது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த மாலை நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஏனெனில் உம் திருமுன் அமர்ந்து ஜெபிக்க எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீரப்பா. நன்றி கூறுகிறோம் சுவாமி. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர், எங்கள் திருத்தந்தை 14வது லியோ பாப்பரசர், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலே உம்முடைய பீடத்தில் நன்றியோடு ஜெபித்து கொண்டிருக்கும் எங்களை கண்ணோக்கும் அப்பா. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் சுவாமி. இந்த மாலை நேரத்திலே அமைதியும் பாதுகாப்பு எங்களுக்கு தாரும் அப்பா. நாங்கள் யார் யாருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காக மன்றாடுகிறோம். எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய உடன்பிறப்புகள், எங்களுடைய குழந்தை செல்வங்கள், நாங்கள் யார் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக மன்றாடுகிறோம். சிறப்பாக இந்த நாளிலே திருப்பலி ஒப்பும் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதியும். தந்தையே, உயிர்த்தெலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள், சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் புனிதராய் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். அனைத்திலும் இருந்த ஆண்டவரே, உம்முடைய மக்களாகிய எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் சிறப்பாக இந்த மாலை நேரத்திலே எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தின் தாரும் ஐயா. இதனால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் பயமும் நோயுமின்றி மகிழ்ச்சியோடு சமூகத்தில் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உயிர்த்த ராஜாவே, என் உயிர்ப்பின் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீரப்பா. உம்மிடம் வந்த மக்களுக்கு இந்த சமாதானத்தையும் உடல் நலத்தையும் பாவம் மன்னிப்பையும் கொடுத்து ஆசீர்வதித்தீர் ஐயா. அதே ஆசிரியை பெற இந்த மாலை நேரத்தில் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் பாவிகள், எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் பாராமல் நாங்கள் உன் மீது வைத்திருக்க நம்பிக்கையும் முது திரு அவையின் நம்பிக்கையும் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களை நம்பி இருக்கும் மக்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் ஒற்றுமையும் தந்தள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக, ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுத்த அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். இதோ நம் ஆண்டவர் இயேசு நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் உயிர்த்த இயேசு ராஜா
நம்மோடு இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை ஏற்று கடந்த கால பாவத்தை எல்லாம் மன்னிக்கின்றார். அவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Others, kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. திரு அருளே தேவிட்டாத
பிரியமானவர்களே, இன்றைய வணக்க மாத நாளை சிறப்பித்த, மிகவும் அருமையாக சிறப்பித்த வில்லியனூர் மாதா அன்பிய மக்களுக்கும், பணிமய மாதா அன்பிய மக்களுக்கும், அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் நாம் உரித்தாக்குவோம். மேலும் அவர்களை வாழ்த்து வண்ணம் கரங்களை தட்டி அவர்களை நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிப்போம். கடைசி ஆசீர் முடிந்தவுடனே இனிப்பு கொண்டு வந்திருக்கிறார்கள். எல்லோருமாக பெற்றுக்கொண்டு அந்த அன்பிய குடும்பங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொள்கின்றோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை தயவுடன் வேண்டுகின்றோம். என்று கன்னியான புனித மரியாவின் பரிந்துரை ஜெபத்தினாலே அதே கண்ணி நாங்கள் கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மைகளை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் புனித அந்தோணியாருடைய பரிந்துரை ஜெபத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி முடிவுற்றது. இறைவனுக்கு அன்பானவர்களே, ஜூபிலி பிரேயர் கார்டு இருக்கிறது, கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீ பற்றி எரிய செய்த பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களை தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் அருள் மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உமது மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியே புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தல் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். புனித அந்தோணியாரை நோக்கி ஜெபம். இறைவன் இரக்கத்தையும் பேரன்பிற்கும் முற்று உரியவரான புனித அந்தோணியாரே, உம் வழியாக கடவுளின் மன்றாட்டுகள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்தி பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மை செய்யவும் பக்கபலமாயிருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயாள மனம் படைத்தவரே, நம்முடைய தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் மனக்கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயில் சுகத்தையும் எதிர்பார்த்து முது பேருதவி நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும், தொழிலில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகின்றோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும். எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே,
உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியையும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.